வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மீன ராசி ரேவதி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் உள்ள புதனின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரம். இது 4 பாதங்களும் ஒரு ராசியில் கொண்ட முழு நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பெயர்ச்சி பெற்று எந்த நிலையில் பலன்களை தருவார். ஜென்ம சனியாக அமரும் காலத்தில் உறவுகளற்ற வாழ்க்கை, நிம்மதியில்லாத வாழ்க்கை, தொழிலில் மிகவும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பொருள் இழப்பையும் தருகின்ற காலம். நாம் யாரையெல்லாம் முழுமையாக நம்பி வாழ்கிறோமோ அவர்களால் துன்பங்களும் மனவேதனைகளும் பொருள் இழப்புகளும் சந்திக்கிற காலம். எவ்வளவு நட்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உயிருக்குயிரான உறவுகளாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் அவர்களை பிரிந்து மனக்கவலையுடன் வாழக்கூடிய ஒரு காலகட்டம்தான் ஜென்மத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற 2.5 ஆண்டு காலம். ஆனால் சனி பகவான் மட்டும் இதை செய்து விடுவாரா என்றால் அவரால் செய்ய முடியாது. அவர் செய்ய முயற்சி செய்வார். ஆனால் அதை தடுக்கின்ற சக்தியும் அதிலிருந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களை காப்பாற்றக்கூடிய சக்தியும் சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தசா முடிவு செய்யும். வெறுமனே சனி பகவான் ஜென்ம ராசிக்கு வந்து விட்டார், கெடுத்து விட்டார், கஷ்டங்களை கொடுத்து விட்டார், பொருள் இழப்புகள் வந்து விட்டது, உறவுகளை பிரிந்து விட்டோம் என்ற பொய்யான வார்த்தைகளை சொல்லிவிடக்கூடாது. எப்பொழுதுமே பல ஆண்டுகளாக நான் சொல்லி கொண்டு இருப்பது, 7.5 சனி வருதா, வரட்டும். 7.5 சனி வந்தால் என்ன, அனுபவ பாடம். யாரெல்லாம் நல்லவங்க யாரெல்லாம் கெட்டவங்கள் என்பதை கண் முன்னே நிறுத்தி இவர்கள் கெட்டவர்கள், இவர்களை ஏன் நீ நம்பனன்றதை உணர்த்துவார். இது அனுபவ பாடம். ஆனால் அவர்கள் செய்கின்ற, அவர்கள் தருகின்ற, அவர்கள் செய்ய நினைக்கின்ற அனைத்து பாதகத்தையும் கெடு பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்ற, இப்போது எனக்கு அண்ணன் இருக்காங்க, தம்பி இருக்காங்க, மாமா மச்சான் இருக்காங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, மனைவி இருக்காங்க, கணவன் இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார் என்று சொல்கிறேன் இல்லையா. இந்த உறவுகளில் அனைத்து உறவுகளும் பாதகத்தை செய்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் நீங்கள் முழுசாக எந்த உறவை நம்பினீங்களோ அந்த உறவு இவ்வளவு காலமாக மறைந்திருந்து செயல்பட்டு கொண்டு உங்களை அழித்து கொண்டு இருந்தார்கள் என்பதை உணர்த்துவார். இதுக்கு பேர் கெட்ட நேரம் அல்ல. கெட்டவர்களை உங்கள் கண் முன்னே காட்டி கொடுக்கின்ற மிகப்பெரிய நல்ல நேரம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருட்களுக்காக, மண்ணுக்காக, பொண்ணுக்காக, பணத்திற்காக இவ்வளவு நாளும் நல்லவர்களைப் போல் நடித்து கொண்டு இருந்தார்கள் என்பதை உணர்த்துவார். இதுதான் சனி பகவான் செய்வார். இது நல்லது தான். ஒரு சிலருக்கு திடீர் சரிவையும் நஷ்டத்தையும் தாங்க முடியாத அவமானத்தையும் துன்பத்தையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சனி பகவான் தந்துட்டார்னு நினச்சிக்கங்க. அப்போது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தசாக்குள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய புத்தி படுபாதகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தான் உணரணும். சரி, இந்த சனி பகவானை பொறுத்த வரையில் ஜென்ம சனியாக வரும்போது கெடு பலன்கள் குறைந்தே காணப்படும். எப்பொழுது குரு பகவான்
இப்பொழுது வக்ரம் பெற்றிருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்றால் ஜென்ம சனி என்கின்ற கவலையே வேண்டாம், நன்மைகள் நடக்கும். தசா சரியில்லாமல் இருந்தால் கூடவா, அப்போ கூட நன்மைகள் நடக்கும். அடுத்தது குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து பயிற்சி பெற்று 6ஆம் இடத்திற்கு போனால் பாதகங்கள் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று 11ஆம் இடத்திற்கு ராகு வந்து விடுகிறார். நன்மைகள் நடக்கவில்லை என்றாலும் பெரிதளவு பாதகங்களை கொடுத்து விட மாட்டார் சனி பகவான். இதுக்கு பேர் தான் கெட்டது நடக்கிற ஒரு காலகட்டத்தில் நல்லதும் நடக்கும் என்பதை உணர வேண்டும். சனி பகவான் ஒருவர் மட்டும் செயல்படுவதில்லை, கூடவே குரு பகவானும் பாதகமாக இருந்தால் கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும். ராகு கேதுக்களும் பாதகமாக இருந்தால் கெடு பலன்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். சொந்த ஜாதகத்தில் தசா சரியில்லாமல் இருந்தால் தாங்க முடியாத அளவிற்கு, விழுந்த இடத்திலிருந்து எந்திரிக்க முடியாத அளவிற்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் இழப்புக்களையும் அவமானத்தையும் சந்திக்க நேரிடும். ஆனால் இப்பொழுது பாதகங்கள் குறைந்துதான் காணப்படும். அவ்வப்போது அதிகப்படியான துன்பங்களாக இருந்தால், கஷ்டங்களாக இருந்தால், வருமான குறைவாக இருந்தால் குரு மாற்றத்துக்கு பிறகு அனைத்தும் சரியாகும். சரி, பரிகாரம் ஒன்று இருக்கு இல்லையா? நவகிரகங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சக்தி உண்டு. ஒரு கிரகம் கெடுத்தால் மற்றொரு கிரகம் கொடுக்கவோ அந்த கெடுதல்களிலிருந்து காப்பாற்றவோ முயற்சி செய்யும். அந்த வகையில் நீங்கள் நவகிரகத்தை வலம் வணங்குவதும், எந்த கிழமையில் சனி பகவான் பாதகமாக இருக்கிறார், சனிக்கிழமை செய்யணும். குரு பகவான் பாதகமாக இருக்கிறார், வியாழக்கிழமையில் செய்யணும். ராகு கேதுக்கள் பாதகமாக இருக்காங்க, ராகு காலத்தில் யமகண்டத்தில் நீங்கள் பூஜையை செய்து மனமுருகி வேண்டி வந்தால் பாதகங்கள் குறையும், நற்பலன்கள் அதிகரிக்கும், கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களை விட்டு விலகும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.